இந்த கதை மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுது. ஒரு மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட இந்த உலகத்திலே சிறந்த அறிவாளி யாருன்னு கேக்குறாங்க. அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் தான் மிகச்சிறந்த அறிவாளின்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது தவறுன்னு உணர்த்துவதற்காக அல்லாஹ் அவரை விட அறிவாளியான ஒரு நல்லடியாரை பார்க்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உத்தரவு அளிக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சிறு வயது பணியாளனை கூப்பிட்டு இரு கடலும் சேர இடத்துல ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாக்குறாங்க. ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்க கூட சேர்ந்து நான் பயணிக்கலாமான்னு கேக்குறாங்க. அதற்கு ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் என்னோட பயணம் உங்களுக்கு பொறுமை வேணும். நான் செய்யும் செயல் பற்றி நானே விவரமா சொல்ற வரைக்கும் நீங்க அதை பத்தி என்னிடம் கேட்க கூடாதுன்னு சொல்றாங்க. 2 பேரும் ஒரு கப்பல்ல பயணிக்கிறாங்க. திடீர்னு ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் கப்பல்ல ஓட்ட போடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படகுல ஓட்ட போட்டு படகுல உள்ளவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துறீங்களான்னு கேக்குறாங்க. ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் நான் உங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களால என் செயலை பார்த்துட்டு பொறுமையா இருக்க முடியாதுன்னு. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க மன்னிச்சிருங்க, இனிமே நான் உங்கள்ட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்க